என்ன நீங்க? இருக்கட்டும் அங்கிள், நம்ம வீடு தானே. நான் இந்த வீட்டுக்கு வந்தா நீங்க டீ போட்டு தர மாட்டீங்களா? எனக்கும் இந்த வீட்டுல உரிமை இருக்குல்ல, அதான் நான் செய்யறேன். பிரபு சூப்பரா இருக்கு. மாப்ள, நீங்க எனக்கு இன்னொரு பையன் மாதிரி. மருமகன்னா அதான் அர்த்தம். எங்களுக்கு உங்க அப்பாவை நினைச்சு ஒரு சின்ன பயமும் பதட்டமும் இருந்துச்சு. ஆனா இப்ப நீங்க நடந்துக்கிறது, என் பொண்ணுகிட்ட அன்பா பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அந்த பயம் எனக்கு போயிடுச்சு. எப்பவும் நீங்க இதே மாதிரி இருக்கணும் மாப்ள. கண்டிப்பா மாமா. வர்ஷினி, உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாண வேலையில என்ன சப்போர்ட் வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நான் ஹெல்ப் பண்றேன். ரொம்ப ஒன்று ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, ரிலாக்ஸ்டா இரு. ஓகே? சரி பிரபு. பாத்தியா மீனா, கல்யாணத்துக்கு முன்னாலே மாப்பிள்ள நம்ம பொண்ணு மேல எவ்வளவு அக்கறையா இருக்காரு. என் பொண்ணு சரியான ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணியிருக்கா. நீங்க தான் தேவையெல்லாம் பயந்துகிட்டு இருந்தீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாருக்கும் உண்மை தெரியும். அப்ப பாத்துக்கிறேன் இவனை. சரி இரு, நான் போய் உள்ள செக் பண்ணிட்டு வரேன். யாருமா அது? யார் நீங்க? யாருக்கிட்டையும் கேட்காம வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க? இல்லக்கா, எங்க லிடியான ஒருத்தவங்க தங்கி இருந்தாங்கல்ல, அவங்கள பார்க்க வந்தோம். அப்படி யாரும் இல்லையே. வீடு 1 மாசமா வாடகைக்கு டூலெட் போர்டு போட்டிருக்கு. வெளியில நீங்க பார்க்கலையா? அப்படியா? ஆமாமா. நீங்க வீடு பார்க்க வந்திருக்கீங்க நினைச்சிட்டு இருந்தேன். இல்லக்கா, நேத்து நான் வந்தேன். இதே வீட்ல ஒரு வெள்ளக்கார பொண்ணு, பேரு கூட லிடியா, அவளை நான் இங்கதான் பார்த்தேன். அவளை நான் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வர சொல்லிருந்தேன். அவ வரேன்னு சொன்னா, ஆனா அவ இன்னும் வீட்டுக்கு வரல. அதனாலதான் நான் அவளை தேடி இங்க வந்தேன். என்னமா சொல்ற? நீ எதுவும் கனவு கண்டியா? அப்படிதான் எந்த பொண்ணும் இங்க இல்லம்மா. அட்ரஸ் மாறி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லக்கா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அட்ரஸ் எல்லாம் மாறல. இந்த வீடு தான் எனக்கு நல்லா தெரியும். சிஸ்டர், இல்ல சேது, இந்த வீடு தான். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். சேது, விளையாடாத. நான் என்ன அட்ரஸ் மாறி வர ஆளா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த வீடு தான். அக்கா, மறைக்காம உண்மையை சொல்லுங்க. அந்த பொண்ணு எங்க போனா? அவளை பத்தி உங்களுக்கு ஏதாவது டீடைல் தெரியுமா? ஐயோ, அப்படி யாருமே இங்க இல்லங்கற. நீ திரும்ப திரும்ப அதே பேசிக்கிட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? கிளம்புமா ஃபர்ஸ்ட். ஜனமா. தமிழ், என்ன தனியா வந்திருக்க? எங்க அந்த பொண்ணு? என்னாச்சு தமிழ்? அவளை அந்த வீட்ல காணோம் ஜனாமா. காணோமா? எங்க போனா? தெரியல ஜனாமா. அவ அந்த வீட்ல வாழ்ந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்ல ஜனாமா. அக்கம் பக்கத்துல விசாரிக்கிற யாருமே அப்படி ஒரு கேரக்டரே இல்லைன்னு சொல்றாங்க ஜனாமா. அது எப்படி தமிழ்? நேத்து நீ பார்த்து பேசினதெல்லாம் உண்மைதானே? அது எப்படி ஒரே நாள்ல மொத்தமா மாறும்? அதுதான் ஜனமா எனக்கும் புரியல. அந்த வீடு அப்படியே தொடச்சு போட்ட மாதிரி இருக்கு. நேத்து அவகிட்ட பேசினதே கனவுன்னு என்னையே நம்ப வச்சிருவாங்க போல. அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா அந்த கேரக்டரே அழிச்சிருக்காங்க. தமிழ், புரியுதா? அந்த பிரபு எப்பேற்பட்ட கிரிமினல் இப்போ உனக்கு புரியுதா? தமிழ், நாம போற வேகத்தை விட பிரபு ஒரு படி அதிகமாவே போயிட்டு இருக்கான். நாம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் யோசிக்கிறான். நாம அவன் கெட்டவன்னு நிரூபிக்க ட்ரை பண்றோம். ஆனா அவன் ஆதாரமே இல்லாம பண்றான். கரெக்ட் தான் ஜனாமா. அவன்தான் சுதாரிச்சு அவளை என்னமோ பண்ணிருக்கான். தமிழ், இது சாதாரண விஷயம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு
பிரபு நம்ம நடவடிக்கைய ரொம்ப ஷார்ப்பா கவனிச்சிருக்கான். அதனாலதான் அவன் உஷாரா அந்த பொண்ணை வேற எங்கேயோ ஷிஃப்ட் பண்ணிருக்கான். இனிமே நாம எடுத்து வைக்கிற அடி என்னன்னு அவனுக்கு தெரியக்கூடாது. அதுல நாம தெளிவா இருக்கணும். ஓகேவா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது நல்லா இருக்குல்ல? இது செமையா இருக்குல்ல? பா, இந்த டிசைன் பாருங்களேன். இல்லம்மா, சுமாரா தான் இருக்கு. வேற ஏதாவது காட்டு. இது ஓகே இல்லையாப்பா? அரவிந்த், அரவிந்த், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது உங்களுக்கு ஓகேவா? இன்னும் கொஞ்சம் பெட்டரா பார்க்கலாமா? நான் அனுப்பியிருக்கிற லொக்கேஷனில் ஒருத்தர் இருப்பான். அவன் பிரபுவோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. அவனுக்கு பிரபுவை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவனை போய் பாரு. தமிழ், நீ கெட்டது பண்ணணும்னு நினைக்கல. ஒருவேளை அந்த பிரபு தப்பானவனா இருந்தா வர்ஷினியோட வாழ்க்கையை காப்பாத்திடலாம்ல. அதுக்காக தானே நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. அப்போ ஒரு அண்ணனா என்னோட பங்கு இருக்கணும்ல. அதனால தான். தேங்க்ஸ் சிபி. ஹேய், தேங்க்ஸ்லாம் வேண்டாம், நீ போய் பாரு. சரிங்க சிபி. உங்களுக்கு பிரபுவை பத்தி தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்றீங்களா? அவன் ஒரு சைக்கோங்க. இப்படியான ஒருத்தன் கூட உங்க வீட்டு பொண்ணு இல்ல, எந்த பொண்ணாலையும் வாழவே முடியாது அவன் கூட. சார், பிரபு ரொம்ப நல்லவன் சார். அவனை மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கெல்லாம் பார்க்கவே முடியாது. உண்மையை சொல்லணும்னா உங்க பொண்ணு அவன் கூட வாழ்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் மேடம்.